சென்னைக்கு வருகை தந்துள்ள இலங்கையினுடைய முன்னணி கட்சியாக விளங்கக்கூடிய தமிழர் ஐக்கிய முன்னணி கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெய சரவணன் நம்மோடு இணைந்திருக்காங்க. அவருடன் கேட்போம். சார் வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்துக்கு வருகை தந்ததுக்கான நோக்கம் என்ன? பல்வேறு அரசியல் என்ன இது மூலமாக ஏற்படுத்த முடியும் நீங்கள் நம்புகிறீங்க? சீமான் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? நோக்கம் எங்களது பிரச்சனைகளை எங்கள் தொப்புள்கொடி உறவான தமிழக அரசியல் கட்சி தலைவர்களின் பார்வை கொண்டு வருது. அதான் முக்கியமான விடயம். அதை அடுத்து முக்கியமான விடயங்கள் சில நடைபெற்றன. சென்ற நாட்களில் எமது நாட்டில் பொருளாதாரம் ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்கு. அந்த பொருளாதாரத்தை வடக்கு கிழக்கில் கட்டியெழுப்பதற்கான முஸ்லீம்கள் அதற்கான தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களுடனான சில சந்திப்புகளை பெங்களூர், மும்பை என்ற இடங்களை நாங்கள் செய்திருந்தோம். இப்போ தமிழ்நாட்டில் அதுக்கான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது. இதை விடுத்து இப்போ நீங்கள் கேட்ட சீமான் அண்ணன் பொறுத்த வரைக்கும் நல்லா செய்கிறார், எல்லாம் பிரச்சனை இல்லை, சந்தோஷம். அண்ணன்கிட்ட ஒன்று தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர் ஒரு பக்கத்தில் போராடுறாரு, நாங்கள் ஒரு பக்கத்தில் போராடுறோம். ஆனால் தமிழ் இளைஞர்கள் ஒரு கொதிநிலைக்கு தள்ளாமல் போராடினா நல்லா இருக்கும். ஏன்டா இழந்தது நாங்கள், எங்களுக்கு தெரியும் என்னென்ன இழப்புகள்ன்றது வாய்ச்சொல்லில் இல்லை இதையும் சொல்லலாம், ஆனால் செய்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதனால் இந்த இளைஞர்களை கொஞ்சம் உங்களோட கட்டுப்பாட்டுகளை வச்சுருக்கணும். தம்பி அவங்கள கோவப்படுத்தாமல், அவங்கள கொதிநிலைப்படுத்தாமல், ஒரு போராட்ட சூழலில் தள்ளாமல் செய்தார்ன்றதுனா நல்ல விஷயம் தான். அரசியல் கட்சி தனியாக துவங்கி இன்றைக்கு 30 லட்சம் ஓட்ஸில் எடுத்திருக்கிற ஒரு கட்சி. அவரை உழைப்பை பாராட்டுறேன் நான். ஆனால் இந்த இழப்புகள்ன்றதை தவிர்க்கணும். நாங்கள் இவற்றை பேச்சார ஐரோப்பிய நாடுகளில் புலம்பெயர் மக்களில் இருக்கிற இளைஞர்களின் அந்த கொதிநிலையில் திசை திருப்பணும். அதை நாங்கள் இவர் அண்ணர் கொஞ்சம் பார்த்து நடந்தோன்னா நல்ல நினைக்கிறது. இலங்கையினுடைய உள்நாட்டு போர் பல கட்டங்களாக நடைபெற்றது. பல உயிரிழப்புகள், லட்சக்கணக்கான உயிரிழப்புகள்லாம் நடந்தது. இந்தியாவோட பங்கு அப்போ என்னவாக இருந்தது? இந்தியா நினச்சிருந்தா அந்த போரை தடுத்திருக்க முடியுமா? கண்டிப்பாக இந்தியா நினச்சிருந்தா தடுத்திருக்க முடியும். கண்டிப்பாக தடுத்திருக்க முடியும். இதில் சந்தேகத்துக்கு 100% உண்மையான விடயம். ஆனால் அது அந்த நேரம் ஒரு துன்பியல் சம்பவமாக அதை இந்திய அரசாங்கம் அதை செய்யலை. அது எங்களுக்கு எதிராக காங்கிரஸ் அரசு செய்த விடயம்தான். இதில் சீமான் அண்ணனின் அந்த கருத்துக்கு நான் அதில் உடன்படுறேன். அது நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியும். தமிழக அரசு நினைத்திருந்தால் கூட தடுத்திருக்க முடியும். அந்த நேரத்தில் திமுக அரசு அந்த நேரத்தில் அதை நினைத்திருந்தால் கண்டிப்பாக தடுத்திருக்க முடியும். அந்த மனித பேரவலம், அது விடுதலை புலிகள் ஆயுதங்களை மௌனிக்கப்பட்டது பின்பாடும் மனித பேரவலம் நடந்தது 3 நாட்கள். அந்த 3 நாட்களில் லட்சக்கணக்கான மக்கள் கொண்டு ஒழிக்கப்பட்டார்கள். அதை தடுத்திருக்க முடியும். ஆனால் திமுகவும் காங்கிரஸும் என்ன செஞ்சாங்க? ஏன் தடுக்காத விட்டாங்க? என்ன மாதிரி தடுப்புகள்லாம் முன்னெடுத்துருக்கலாம்னு நினைக்கிறீங்க? திமுக பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே தமிழகத்துக்காக அவர்கள் ஒரு தடவை அரசாங்கத்தை இழந்திருக்கிறார்கள். அது அந்த நிலைக்கு திரும்பவும் சென்று விடக்கூடாது. இனி அவர்கள் மீதான வழக்குகள், இப்போ அந்த அவர்கள் பிள்ளைகள், அவர்களது வாரிசுகள் மீதான வழக்குகள் காங்கிரஸ் கையில் இருந்தது, கூட்டணி இருந்தது. காங்கிரஸ் அரசு என்பது மேற்கொள்ளவில்லை. அதாவது சோனியா காந்தி என்ற ஒரு தனி மனிதரால் அவற்றை தனி சொந்த சுய லாபத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி நிரல் தான் தமிழில் படுகொலை. அது உறுதிப்பட சொல்லலாம். சார், குறிப்பாகவே பிரபாகரனுடைய உயிரிழப்பு என்பது ஒரு பக்கம் ஏற்றுக்கொண்டாலும் ஒரு பக்கம் இல்லைன்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. குறிப்பாக உங்களோட கருத்து என்னவாக இருக்குது? இலங்கையில் பிரபாகரனோட நிலைப்பாடு என்னவாக இருக்குது? இல்லை, இப்போ தலைவர் உயிரோட, தேசிய தலைவர்கள் உயிரோடு இருக்கிறாருன்னா முதல் சந்தோஷப்படக்கூடிய முதல் மனிதன் நானாக இருப்பேன். கோடான கோடி மக்கள், அதாவது உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் மக்கள், தமிழ்நாடாக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், இந்த கோடி மக்கள் ஆசைப்படுற விஷயம் அதுதான். ஆனால் ரியாலிட்டின்றது வேறு. தலைவர் உயிரோடு இல்லை. அதை அரசாங்கம் உறுதிப்படுத்தி இருக்குது. அதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் அது இதெல்லாம் கேட்டு சும்மா சமூக வலைத்தளங்களை போடுவாங்களா? அது எல்லாத்தையும் போட்டுட்டு சட்டமன்றது ஒன்று இருக்கிறது. பெரிய தலைவர் அப்படி உயிரோடு இருந்தால் சந்தோஷம். ஆனால் அப்படி ஒரு இல்லை, அவர் குடும்பத்தோடய அவர் இல்லை. அதாவது கடைசி பாலகனை கூடி உயிர் கொடுத்தது. இந்த பாலகனை விட்டுட்டு துவாரகா இன்னொரு இடத்துல போய் இருக்குது, தாய் நல்லா இருக்கிறா, அப்பா சந்தோஷமாக இருக்காண்டா. அப்போ அந்த பாலகனை என்னதுக்கு விட்டாங்க? சரண்டர் பண்ண சொல்லி. அது சாத்தியம் இல்லை. அது உண்மையில யோசித்து பார்த்தா சரியான பதில் இல்லை. ஸோ தலைவர் உயிரோடு இல்லை. குறிப்பாகவே உள்நாட்டு பிரச்சனைகள் பல விஷயங்கள் நடந்தாலும் குறிப்பாக காங்கிரஸோட ரோல் என்ன மாதிரி இருந்தது அந்த நேரத்தில்? குறிப்பாக அந்த யுத்தத்தின் அப்போ
இராணுவ தளவாடங்கள் வழங்கினது, இராணுவ பயிற்சிகள், இராணுவ தளவாடங்களுக்கு அப்பாற்பட்டு இராணுவமே அங்கே நின்றது. அதாவது அதில் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அங்கே இருந்தாங்க இந்திய இராணுவத்தோட. மற்ற உலக நாடுகளின் முக்கியமான விஷயம் என்னதுன்னா, உலக நாடுகளின் தலையீடு வரவிடாமல் தடுத்தது வந்து இந்தியா தான். அதாவது உதாரணத்துக்கு இப்போ எங்கள்கிட்ட பாசல் சொல்லணும்னா, நான் இருக்கிறேன், உலகம் வராது, நீ செய்கிறதை செய்து கொள்ளுன்றது ராஜபக்ஷவுக்கு ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்தது வந்து சோனியா காந்தி. குறிப்பாக இன்னமும் தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் சொல்கிறாங்க தனி ஈழம் அமைக்கப்படும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காங்க. அப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கீங்க? தனி ஈழம் சாத்தியப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், எந்த கட்சியில் அப்படி சொல்கிறாங்க தனி ஈழம் அமைக்கப்படும்? எந்த கட்சியில் சொல்கிறாங்க? சீமான், வைகோ அவர்கள் உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்களும் தமிழ் அமைப்புகளும் உறுதியாக சொல்கிறாங்க. என்ன, சீமான் அண்ணனோ வைகோ அண்ணனோ வந்து பாதிக்கப்படுறதில்லை. ரத்தமும் சதையுமா ரத்த சேர்த்துக்குள்ள சகதிக்குள்ள இருந்தது நம்ம. அப்போ இது எங்களோட தேசிய தலைவரால் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை சீமான் அண்ணனோ வேற சாதிக்க முடியாது கடைசி வரைக்கும். அதாவது தமிழம் ஒன்று சொல்லி நாடு பிரிகிறதுக்கு இந்தியா வந்து அனுமதிக்காது. ஃபஸ்ட்டு இந்தியாவை மீறி எங்களால் எதுவும் செய்ய முடியாது. அரசியல் பூகோள ஏற்ப இந்தியாவை பகைத்து எங்களால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. இந்தியா அனுசரணையில் மட்டும்தான் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதில் இந்த இந்திய அரசு வந்து என்ன முடிவு எடுக்கிறதுன்ற பொறுத்து தான். ஆனால் தமிழம்ன்றது வந்து தலைவரால் முடியாத விஷயத்தை நீ எவராலையும் செய்யலாம். அப்படி ஒரு தான் பிறந்து கூடி வர முடியாது. சார், இலங்கை மக்களுக்கு குறிப்பாக காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் பிரதமர் மோடிக்கும் என்ன வேறுபாடு? பிரதமர் மோடி என்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்க இலங்கைக்கு? பிரதமர் மோடி வந்து எங்களுக்கு இலங்கைக்கு வந்து இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு எத்தனையோ 1000 வீடுகளை கட்டி கொடுத்தாரு. அதை மறக்க முடியாது. அதே மாதிரி எங்களோட உறவுகள் மலையக தமிழ் மக்களுக்கான இவ்வளோ திட்டங்களை அமல்படுத்துகிறார். அந்த விஷயத்தை நான் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். காங்கிரஸ் அரசு யுத்தத்தை மட்டும்தான் நடந்துச்சு. தமிழ் பரப்பில் எந்த விதமான ஒரு அபிவிருத்தியும் காங்கிரஸ் அரசு மேற்கொள்ளவில்லை. தன் யுத்தத்துக்கு மட்டும்தான் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டது. ஆனால் பிரதமர் மோடி வந்து பிஜேபி அரசு வந்து சென்ற 10 ஆண்டுகளில் எங்களுக்கு கணிசமான அளவு உதவிகள் செய்திருக்கிறாங்க. எங்கள் மக்களுக்கு நிறைய வீடுகள், தொழில் வாய்ப்புகள், முக்கியமாக பார்த்தா மலையாள தமிழர்களுக்கான உதவிகள் செய்திருக்கிறார்கள். அது வரவேற்கக்கூடிய விஷயம். இலங்கையோட பலமாக இந்திய அரசு இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ நடந்த பொருளாதார பிரச்சனையில் கூட இந்தியா இல்லைன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் வந்து சோமாலியாவாக மாற முடியும். இந்தியான்ற ஒரு அரசு இருந்தபடியாக தான் எங்களால் வந்து இன்றைக்கு உயிர் வாழ முடியுது. இல்லைன்னா இது சோமாலியாவாக மாறி இருக்கும். இலங்கை என்ற ஒரு அழகிய அற்புதமான ஒரு கண்ட்ரி, இறைவனால் படைச்ச ஒரு எல்லா வளமும் இருக்கிற ஒரு நாடு. எண்ணெய் வளத்துலேருந்து எல்லா வளமும் இருக்குது. ஆனால் அவ்வளோ கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்பட்டோம். அதில் வந்து இந்திய அரசு எங்களுக்கு உதவி செய்யலைன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு வந்து சோமாலியாவை நாங்கள் தெருவிலான்றோம். குறிப்பாக தேர்தல் இலங்கையில் சூடு பிரிக்க ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. தேர்தல் களம் எப்படி இருக்குது? தமிழர்களுடைய ஆதரவு எந்த கட்சிகளுக்கு சார்ந்து இருக்குது? தமிழருடைய ஒரு ஆதரவு என்பது இலங்கை அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நம்புறீங்களா? இதில் என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் அது ஒரு முக்கியமான கேள்வி. இது இப்போ இருக்கிற ஒரு கேள்வி. அது வந்து தமிழ் கட்சிகள் வந்து தேசிய தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அதாவது வந்து தமிழ் கட்சிகள் ஒன்றிணைக்கப்பட்டது 2002ஆம் ஆண்டு. அந்த 2002ஆம் ஆண்டு ஒன்றிணைக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்போ 2 வருடங்களுக்கு முன்னால் உடஞ்சி சுக்குநூறாக போச்சு. அதாவது டெலோ தலைவர் ஒரு பக்கம், இபிஆர் தலைவர் ஒரு பக்கம் எல்லாம் ஒதுக்கப்பட்டார்கள். சுமந்திரன் என்ற ஒரு ஆளால் ஒதுக்கப்பட்டு கருத்து வேறுபாடால் பிரிஞ்சு நின்ற போது இப்போ அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தாய் கட்சியான தமிழரசு கட்சி, அது வந்து எங்களோட தமிழரோட பாரம்பரிய கட்சி. அந்த கட்சியும் தலைவர் தெரிவு ஒன்று நடந்தது இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி. அந்த தலைவர் தெரிவில் வந்து ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார் தலைவரை. அது செல்லாதுன்னு சொல்லி கோர்ட்ஸில் போய் வழக்கு போட்டு அது செல்லாதுன்னு சொல்லி கோர்ட்ஸும் தீர்ப்பு சொல்லி இப்போ அந்த கட்சி 2ஆக உடைஞ்சு போய் நிற்குது. அப்போ தலைவர் அவர்கள் இருக்கும்போது 22 சீட்டு எடுத்தினாங்க பாராளுமன்றத்தில். கவனிச்சு கொள்ளுங்க, 22 சீட்டு எடுத்தினாங்க. இனி அது படிப்படியாக 14, 11 குறைஞ்சி வந்து இப்போ வருகிற பாராளுமன்ற தேர்தலில் வட மாகாணத்துக்கு 1 சீட், கிழக்கு மாகாணத்தில் 2 சீட், இந்த 3 சீட்டு வன்னியில் கிடைக்காது. இந்த 3 சீட்டை கூடி இவர்களால் எடுக்க முடியுமான்ற நிலைமைக்கு வந்துடுது. ஏன்னதுன்னா அவ்வளோத்துக்கு பெறம்பட்டு போச்சு. இப்போ இவர்கள் பொது வேட்பாளர்கள் என்று சொல்லி ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு ஆளை கொண்டு வந்து இருக்கிறதுக்கு நிற்கிறார்கள். அது வந்து புலம்பெயர் தேசத்தில் அவர் இருக்கிறார்ன்ற மாதிரி அதை வந்து டயாஸ்போரா தான் ஃபுல்லாக ஃபினான்ஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி. அதுக்காகத்தான் சுமந்திரன் அவர்கள் சென்ற வாரம் நடந்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்வில் சொல்லியிருந்தார், ஐபிசிக்கு சொல்லியிருந்தார்.
அதாவது வந்து வியாபாரிகள் இதுக்குள்ளே வர வேணாம்னு சொல்லி. அப்போ நான் கணித்து கொண்டது வந்து யாரோ ஒரு புலம்பெயர் தேசத்துலேருந்து ஒரு பிஸ்னஸ்மேன் வர போகிறார் பொது வேட்பாளரான்னு சொல்லி. அது சில நேரத்தில் ஐபிசி பாஸ்கரன் அண்ணனாக இருக்கலாம், இல்லையென்று சொல்லி சொன்னால் லைக்கா எங்களோட சுபாஷ் அண்ணனாக இருக்கலாம். பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் உரிமை இருக்குது தானே. ஆனால் அந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் இருக்கிறதுல எங்களுக்கு வந்து பாதிப்பு தான் ஏற்படும் கண்டிப்பாக. அது என்ன ஒரு வியாபார நோக்கெலாம் செய்யப்படுது. இப்போ மஹிந்த உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், மஹிந்த ராஜபக்ஷ விட்ட கேஷ் இவங்களுக்கு கலெக்ட் பண்ணால் அந்த தமிழ் போட்ஸை ப்ளாக் பண்ணவன். தமிழ் போட்ஸ் பார்த்திங்கன்னா காலங்காலமாக ஒன்று வந்து யூஎன்பிக்கு தான் போகிறது, ஒன்று வந்து இப்போ பிரிஞ்சிருக்கிறபடியாக சஜித்துக்கு போகும், அல்லது அதில் ஒரு பகுதி வந்து ரணில் அவர்களுக்கு போகும். இந்த 2 பேருக்கும் போட்டை போக விடாமல் ப்ளாக் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அது ராஜபக்சவோ அல்லது ஒரு 3வது கட்சி. அது சில நேரத்தில் இவராகவும் இருக்கலாம், ஜேவிபியாகவும் இருக்கலாம். ஒரு ஆளுண்ட ஃபினான்ஸில் தான் இவங்க வந்து அந்த ப்ளாக் பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. அவை வந்து அந்த அந்த போட்ஸை ப்ளாக் பண்ணணும். அப்போ சிங்கள ஓட்ஸ் வந்து தீர்மானிக்கும் வேறு ஜனாதிபதி என்று. அப்போ தமிழாக்கள் வந்து அந்த 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 பிளேயிலே தமிழாக்கள் இல்லை, வெளியேற்றப்படுறாரு. அதாவது பிரபாகரன் இருக்கும்போது பைஸ்கரிங்க கொண்டு சொல்லுவார், இல்லாட்டி இவருக்கு சப்போர்ட் பண்ண கொண்டு சொல்லுவார், அரசு ஓட்டுறாக்களுக்கு ஓட் பண்ணுறது. அது பழமையாக நடந்த ஒவ்வொரு 5 வருஷம். இப்போ இதை இவங்க கையாளுறாங்க. குறிப்பாக இறுதியாக குறிப்பாக கச்சத்தீவு விவகாரம் வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக தேர்தல் நேரங்களில் வலுவாக பேசப்படுது. உண்மையாகவே கச்சத்தீவு விவகாரத்தில் இலங்கையோட நிலைப்பாடு என்னவாக இருக்குது? இந்திய அரசு கச்சத்தீவை நிச்சயமாக மீட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா? இப்போ நீங்களே சொல்கிறீங்க தேர்தல் நேரத்தை தான் வருதுன்னு சொல்லி. இப்போ இது 1 மாதத்துக்கு முதல் பேசப்பட்ட கச்சத்தீவு பிரச்சனைக்கும் இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் தமிழ்நாட்டில் யாரும் ஒருத்தன் பேசுக்கானா இல்லை. இது வந்து எலெக்ஷனுக்காக எடுக்கப்படுற ஒரு இது மக்களை கொதிநிலைப்படுத்துறது தானே எங்களோட உரிமை, நாங்கள் விட்டுக்கூடாதுன்னு சொல்லி. அதில் 2 அரசாங்கங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம். இது வந்து 2 சிஸ்டம், இந்தியன் சிஸ்டம், ஸ்ரீலங்கா சிஸ்டம். இந்த 2 சிஸ்டத்துக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு எக்ரிமெண்ட். இந்த எக்ரிமெண்ட்டை வந்து அரசியல் கட்சிகளால் வந்து எல்லாம் இது பண்ண முடியாது. அது வந்து மத்திய அரசு முடிவெடுக்கும், ஸ்ரீலங்கா மத்திய அரசோடு சேர்ந்து. இதில் வந்து அரசியல் இது நீங்களே சொல்லிட்டீங்க அதுக்கான பதில். அதாவது எலெக்ஷன் நேரத்தில் வந்து கூவாங்க, திரும்பி இப்போ எல்லோரும் போய் கச்சத்தீவு வேண்டா என்னென்னு கேட்பாங்க, திருப்பி உங்கள்ட்ட கேட்டிங்கண்டா. அவ்வளோதான். குறிப்பாக இந்தியா தான் இலங்கைக்கு கச்சத்தீவை கொடுக்குறாங்க. கொடுத்த பொருளை திருப்பி கேட்கக்கூடிய அதிகாரமும் இந்திய அரசுக்கிட்ட இருக்க தானே செய்யும். இல்லை, அந்த எக்ரிமெண்ட் வந்து நாங்கள் எல்லாம் பார்க்கலையே. அந்த எக்ரிமெண்ட் என்ன இருக்குன்றதை பார்க்கல. ஒரு எக்ரிமெண்ட் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. சும்மா நீங்கள் கச்சத்தீவு எடுத்துக்கப்பா என்று சொல்லி அது எத்தனையோ பேப்பரில் சைன் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன இருக்குன்றது இவருக்குமே தெரியாது இல்லைங்களா? இப்போ சீமான் அண்ணன் பேசுகிறாரு, ஸ்டாலின் ஐயா பேசுகிறாருன்னு சொன்னால் அவர்களுக்கே தெரியாது அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்குண்டு. இது வாசி பார்த்துருக்கணுமா? இல்லை. அப்போ அதை முதல் படித்து பார்க்கணும். அந்த ஒப்பந்தத்தை கொப்பி எடுத்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கான இதெல்லாம் வாசித்து பார்த்துட்டு அதுக்கு வழக்கே போடலாமே. தமிழர்கள், தமிழ் மக்கள் இலங்கையில் எப்படி வாழ்கிறாங்க? போருக்கு பின்பான அவர்களுடைய வாழ்க்கை மேம்பாடு எப்படி இருக்குது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழர் பகுதியில் எந்த விதமான ஒரு அபிவிருத்தி வேலைகளும் நடக்கலை. அதாவது ராஜபக்ச அரசு அந்த வீதியெல்லாம் புனரமைச்சு கொடுத்தாங்க, அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதுக்கு பிற்பாடு வந்து எந்த விதமான ஒரு அபிவிருத்தி நடக்கலை, அரசாங்கத்தால் நடக்கலை. அரசாங்கத்தால் நடத்துறதுக்கு விட மாட்டாங்க. என்னென்னு சொல்லி சொன்னால் எங்கள்கிட்ட எம்பிக்கள் வந்து அந்த எதிர்ப்பரசியல் செய்கிறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒரு மினிஸ்ட்ரி எடுத்து மக்களுக்கு ஏதாவது செஞ்சால் அடுத்த ஓட்ஸ் எங்களுக்கு விடாது, எங்களை த்ரோய் ஆக்கிடுவாங்க என்றதுக்காக அந்த அந்த தாங்கள் தொடர்ந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வரணுமன்றதுக்காக ஒரு எதிர்ப்பரசியலே செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தங்களுடைய தேவைகளுக்கு போய் ராஜபக்சோட உட்காந்து இப்போ ரணிலோட உட்காந்து கோஃபியெல்லாம் குடித்து தங்களுக்கான தேவையான ஒரு பார் லைசன்ஸ் வேணுமா, அவர் இது வேணுமா, ஒரு கம்பெனிக்கு இது வேணுமா எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் வரைகளில் வந்து பார்லிமெண்ட்டுக்கு ஒரு தலைமையின் கீழ் ஐக்கிய இலங்கைக்குள் ஆட்சி என்று சொல்லித்தான் பார்லிமெண்ட்டில் சத்தியபிரமாணம் எடுத்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அந்த சிஸ்டத்தை குறை சொல்லித்தான் வாதாடுறாங்க. அப்போ இது எங்கேன்னு சொல்கிறது? குறிப்பாகவே இலங்கையில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிலைப்பாடுகள், அதே போல் ஈழ விவகாரம், கச்சத்தீவு விவகாரம், இலங்கைக்கு ஆதரவான தமிழ் கட்சியினுடைய நிலைப்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக தமிழர் ஐக்கிய முன்னணியின் கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெயசரவணன் அவர்கள் நம்முடைய தமிழ் ஜனம் செய்திகளுக்காக பல்வேறு விவரங்களை அளித்துள்ளதான் களத்தில் நம்மால் பார்க்க முடியுது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமோதரனுடன் செய்தியாளர் மகேஷ்.